ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியலை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் இருந்து ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம ஆலியா மானசா மற்றும் சஞ்சீவ். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமேலு 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய ஃபேமிலியில் வந்த நிறைய எதிர்ப்புகளை மீறி ஆலியா மானசா, சஞ்சீவ் 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே வேறு வேறு கேஸ்ட்டு. ஸோ அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை செஞ்சது அப்புறமேலு ராஜா ராணி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ராஜா ராணி சீரியல் முடியறதுக்குள்ளேயே சஞ்சீவ் வந்து ஆலியா மானசாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை ஏற்றுக்காத ஆலியா மானசா வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமேலும் ஒரு சின்ன தப்பு வந்து அவங்க பண்ணதுனால அவங்கள வந்து சீரியலை விட்டு தூக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சஞ்சீவ் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை இல்லை பரவாயில்ல, என்ன கூட சீரியலை விட்டு தூக்குங்க, பட் அவங்கள தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. அதை பார்த்து அவங்க ரொம்ப பிடிச்சி போய் தான் சஞ்சீவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அந்த லவ் வந்து அவங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ வந்து ஆலியா மானசா வந்து தன்னுடைய ஃபேமிலியை வந்து எதிர்த்து வந்து நம்ம சஞ்சீவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அவங்க ப்ரப்போசலாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து அவங்களுடைய முதல் குழந்தை, அந்த வீடு, அப்புறமேலு அவங்களுடைய கேரளாவில் வாங்கின அந்த போட் ஹவுஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அவங்க கார்ஸ் தான் ஆலியா மானசாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் ஒவ்வொரு காரையும் வாங்கி வாங்கி சஞ்சீவ் வந்து சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஆலியா மானசா வந்து சன் டிவியில் சீரியல் பண்ணாங்க. இப்போ அடுத்து ஜீ தமிழில் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஷோஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் அவங்க ஜீ தமிழில் ஒளிபரப்பான அந்த பாரிஜாதம் சீரியல் இருக்குல்ல, அது வந்து ரசிகர்கள்கிட்ட நிறைய வரவேற்பை பெற்றுச்சு. அந்த சீரியலில் இருந்து ஹீரோவான அவர் வந்து விஷால் வந்து விலக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்து வெளியாயிருக்கு. அதுக்கு காரணம் ஆலியா மானசா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து இப்போ பரவிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதில் நடித்த ஹீரோவான விஷால் வந்து விலக போகிறாரு. அதுக்கு அவர் வந்து ஒரு உருக்கமான பதிவை வந்து டீமுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின அவர் விலகிறத பற்றி நம்ம ஆலியா மானசாவும் ஒரு உருக்கமான பதிவை வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சீரியலில் என்னை ஏற்றுக்கிட்டதுக்காக ரசிகர்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த டீமுக்கும் இந்த ஒவ்வொரு அந்த கேமராமேனாக இருக்கட்டும், டிரெக்டர் சாராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஜீ தமிழா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சீரியலை விட்டு நான் விலகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதை விட்டு விலகிறதுக்கு எனக்கு மனசே வரல. ஏன்னா இந்த இந்த சீரியலோட ஹீரோ வந்து என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே ஆயிட்டார். அதனால நான் ரொம்ப எமோஷ்னலி அந்த கேரக்டர் கூட நான் அட்டாச் ஆகிட்டேன். என்னால் நான் நினச்சா கூட அந்த இதை விட்டு நான் வெளியில் வர முடியாது. பாரிஜாதம் சீரியல் இப்போ ஒளிபரப்பாகி கிட்டத்தட்ட 50 எபிசோட்ஸ்க்கு மேலே கடந்து போயிட்டு இருந்தாலும் அதுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற வரவேற்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளை இவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அந்த ரசிகர்களை இவ்வளோ சீக்கிரத்துலேயே நான் விட்டுட்டு போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கே அதிர்ச்சிகரமாக இருக்கும். ஏன்னா எதிர்பாராத விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நாம் ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போய் தான் ஆகணும். கண்டிப்பாக இதை விட நான் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் கமிட் ஆகி உங்களை மறுபடியும் என்டர்டெயின் பண்ண வருவேன். அதுக்காக நீங்கள் என்னை முதல்ல மன்னிச்சிடணும். ஏன்னா இந்த சீரியல் வந்து என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆகும்போது நினச்சேன். அந்த ஆரம்பத்தில் இந்த சீரியல் வந்து நான் நடிக்கும் போது எனக்கு வந்து அந்த கேரக்டரை வந்து பெருசாக விருப்பம் இல்லாமல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் போக போக அந்த கேரக்டர் வந்து என் மனசுக்குள்ளே ஒரு நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. அதனால தான் இந்த பாரிஜாதம் சீரியல் வந்து என்னுடைய மனசோட ஒரு ஒன்றி போன விஷயமா இருக்குது. இதிலேருந்து நான் வெளியில் போகிறது வந்து எனக்கு தான் பெரிய இழப்பே தவிர சீரியலுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா என்னுடைய பிளேஸில் வேறு யார் வேணாலும் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் இந்த சீரியல் வந்து எனக்கு கொடுத்த அனுபவங்கள், இது வந்து மக்கள் மத்தியில் எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே எனக்கு தர முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து இந்த சீரியலில் இருக்கிற 50 எபிசோட்ஸுக்கு மேலே நான் கடந்து வந்திருந்தாலும் ஒவ்வொரு எபிசோட்ஸ் நடிக்கும் போதும் அவ்வளோ சந்தோஷமாக நான் அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருப்பேன். இந்த கேரக்டர்ஸ்க்காக நான் வீட்லேயும் நிறைய வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வருவேன். அதனால் எனக்கு வந்து எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, இந்த சீரியலில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களுமே என் மனசில் இன்னுமே இருக்கும். கண்டிப்பாக நான் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் இந்த சீரியலை பற்றின விஷயங்கள் என் மனசில் மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நாம் வந்து ஒரு சீரியலில் கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சில விஷயங்கள் வந்து ஒரு ஃபிஷியாக நடந்தால் அது நம்ம
ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் அதை ஏற்றுக்கல அப்படின்னா நீங்கள் தான் அதில் காயப்படுவீங்க. இங்கேருந்து விலக வேண்டியது இருக்கும். நம்ம கூட நடிக்கிறவங்களாகட்டும், நம்ம டீம் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா இந்த சினி ஃபீல்ட்லே எல்லாரும் பொறுத்துக்கிட்டா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். எதிர்த்து கேள்வி கேட்டாலும் இல்லை நம்ம வந்து வேற அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ பேசினாலும் நமக்கு அந்த இடத்துல சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியோட தான் நான் இங்கேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு ஆலியா மானசா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே விஷால் வந்து இந்த சீரியலை விட்டு விலகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து இந்த சீரியலோட ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஒரு 50 எபிசோட்ஸாக கடந்து போகிற வரைக்கும் இந்த சீரியலோட ஒவ்வொரு கட்டத்துலேயுமே அவர் வந்து அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சிருப்பார். ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன சொல்லியிருப்பார், நான் உங்களை விட நல்லா நடிக்கிறேன்னா சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்பார். எனக்கு அது உண்மையிலேயே ரொம்பவும் வெட்கப்படுற வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து 2-3 சீரியல்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் நான் ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. நானும் தினம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் வரனே தவிர நான் வந்து இன்னும் முழுசாக எல்லாத்தையும் கற்றுக்கல. என்னை விட நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸுக்கு மேலே சர்வே பண்ண ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர் டெய்லி என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், நான் உங்களை விட இந்த சீன் நல்லா பண்ணியிருக்கேன் தானே, உண்மையை சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கேட்கும்போது, நான் நல்லா பண்ணியிருக்கிறேன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, இல்லை ஓகேவா இருக்கா, இல்லை நான் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நோட்ஸ் எடுப்பார். எனக்கு வந்து அது உண்மையிலேயே ரொம்ப வெட்கப்படுற வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அவர்கிட்ட சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதெல்லாம் அவருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு துடிப்பான பர்சன். அவர் வந்து சீரியலை விட்டு விலக நினச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இடையில ஹீரோவை மாற்றுறது வந்து அது சீரியலோட அந்த சென்சேஷனையே மாற்றிடுது. ஏன்னா நிறைய சமயங்களில் இந்த மாதிரி நடுவில் ஹீரோ வந்து மாற்றும்போது சீரியலோட தன்மையும் மாறிடுது. இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 1 or 2 இயர் மேலே ஒரு சீரியலில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹிட் கொடுத்த சீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து விஷால் விலகிட்டு இந்த இடத்துக்கு வேறு யாராவது வந்தாலும் அவரளவுக்கு இந்த திறமையாக வாங்கி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலியா மனசாவும் அவரும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க விலகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆலியா மனசாக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் ஒரு சிறப்பான ஆர்டிஸ்ட். ஏன்னா நீங்கள் நடித்த சீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது. இந்த சினி ஃபீல்டு இந்த சின்ன திரைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உங்களை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிறப்பாக நடித்து முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து ரொம்பவும் அந்த மாதிரி ஒருத்தர் தன்னை விட மற்றவங்களை பெருமையாக பேசும்போது அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிற பர்சனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் எங்கே போனாலுமே கிட்டத்தட்ட அவர் எங்கே போனாலும் அவர் கண்டிப்பாக நல்ல ப்ராக்ரஸ் அவருடைய லைஃப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.